ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் அதிரடியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் காலையில் ஆண்டாள் வந்து ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சதுக்கப்புறமா காலையில் கோலம் போடுறதுக்காக வந்து வராங்க. வந்தோடனே எப்படி கோலம் போடுறதுன்னு தெரியலன்னொன்னா அவங்க அம்மா வந்து எய்த்தாப்பில் நின்று அவங்க கோலம் போடுறாங்க. புள்ளி வச்சு ஒவ்வொன்றா வந்து அரிசி மாவில் அதே மாதிரி இவங்களும் வந்து போட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் ஆண்டாள் அம்மா வந்து லக்ஷ்மி அம்மா நல்லபடியாக அழகாக சூப்பராக கோலம் போட்டுறாங்க. இங்கே இவங்க ஆண்டாள் ஏஞ்சி பார்த்தா இது கோலம் மாதிரியே தெரில, கச்சாமுச்சான்னு வந்து இருக்குது. இதை பார்த்தோன்னே அழகர் வந்து பழு தேய்ச்சிட்டு அப்படியே வராப்பில் வந்தோடனே என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு, இல்லை கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து தண்ணியை எடுத்து ஊற்றிடுறாங்க. எதுக்கு நான் போட்ட கோலத்தை அழைச்சிட்டேன் அப்படின்னோன்னா கஷ்டப்பட்டு அப்படின்னா, ஓ நீ கோலம் போட்டியா, இரு நான் உனக்கு சொல்கிறேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர் வந்து புள்ளி வச்சு அழகாக அட்டகாசமாக கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க. அங்கேருந்து தர்மலிங்கம் வந்தோன்னே என்ன பண்ணிகிட்டு இருக்கா பார்த்தியா, எனக்கும் வந்து வாச்சிருக்காப்புல புருஷனா, இவர் ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாள். ஆனால் என் பொண்ணு அப்படியா, அங்கே பாரு தங்கத்தட்டில் வச்சு என் மாப்பிள்ளை வந்து தாங்குன்னு தாங்குறாங்க. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு என்னமோ ஆண்டாள் வந்து இந்த பக்கம் வீட்டு பக்கம் திரும்பி வரமாட்டான்னு தோணுது. அவள் அங்கேயே தனி கொடுத்து இருந்துட போகிறா அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னா தர்மலிங்கம் வந்து செம்ம கடப்பில், என்ன என் பொண்ணு வந்து இங்கே வரமாட்டாளா அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க, உலகத்திலேயே பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த வயிறு எறிய ஒரே ஆள் நீ தான் அப்படின்னா, நான் அப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னா, பின்ன என்ன அவன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை தான் நினச்சேன். அவளோட புருஷன் உன் மாப்பிள்ளை, அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் பார்த்தா சமைக்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை. ஏன் காஃபி இதெல்லாம் செய்யலையா அப்படின்னோடனே, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு, என்ன கேஸ் அடுப்பு தான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தர்மலிங்கம் வந்து வராங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஆமாம் சமைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப செம மாதம் வந்து இந்த பக்கம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே தர்மலிங்கம் வந்து செம கோவத்தில் வந்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து கடன் வாங்கிட்டு தானே வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், இப்படி வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு. அவர் என்ன கஷ்டப்படுத்தினார் அப்படின்னா, பின்ன காசு இல்லாமல் வேலைக்கு போகாமல் கழுத்தில் மாட்டிருக்க செயினை வந்து நகை கடையில் வந்து அடகு வச்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பேர் வந்து நல்ல மாப்பிள்ளைக்கு அழகா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அதான் கழுத்தில் செயின் போட்டிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் பாட்டியும் பேசுகிறப்ப, அது அவன் கவரிங் வாங்கி போட்டிருப்பான் அப்படின்னோன்னே, இல்லை உண்மை தான் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பாரு நானே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து தங்கம் ஆசாரியை வந்து வர சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி. இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னால, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க ஆசாரி. வந்ததுக்கப்புறமா தங்க செயினை கட்டி கொடுங்க மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படியே கவரிங்காக இருந்தாலும் என்ன, இப்போ உங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு நீங்கள் தேவையானதை வைக்கிறீங்க, அதை வந்து நம்ம மீட்டுக்கு போகிறோம், இவர் கிடக்காரு அப்படின்னு சொன்னோன்னே செயினை தயங்கி கொடுக்குறாங்க. செயின் வந்து தேய்ச்சி பார்த்துட்டு கல்லில், இது சுத்தமான தங்கம் தான், நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாப்புல ஆசாரி போனதுக்கப்புறமா, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா, மாப்பிள்ளை வந்து எப்பயுமே வந்து நல்லபடியாக தான் பொண்ணை பார்த்துக்கிறாங்க, நீ தான் தேவையில்லாமல் வந்து பேசுகிற அப்படின்னா, 1000 இருந்தாலும் சமைக்கணும் அப்படின்னோன்னா, உன் பொண்ணு சமைச்சா வந்து எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பாட்டி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னப்ப, சமைப்பேன் ஆனால் நல்லா வருமானு தெரில அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, இங்கே வா போகலாம், நம்ம எப்படி சமைக்கலாம்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஆண்டாளை வந்து அழைச்சிட்டு போயிட்டு, நீ ஒன்றும் செய்ய வேணாம் நானே சமைச்சிட்றேன், நீ வந்து சமைச்சா எப்படியும் வந்து சரியாக வராதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாமே அட்டகாசமாக வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க அழகர். சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. தர்மலிங்கம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா இப்படி ஒரு கூட்டு பொரியலோட சாப்பாடு என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை, 1000 சொல்லி என் அம்மாவும் சரி லக்ஷ்மி அம்மாவும் சரி 2 பேரோட உனக்கு கைப்பக்கம் அட்டகாசமாக வந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்பா நீ நினைக்கிற மாதிரி சாப்பாடு நான் செய்யலை, என்னோடய புருஷன் அழகர் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு பொறையேறிடுது. உடனே வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, பாரு மாப்பிள்ளையோட சாப்பாடை வந்து அந்த அளவுக்கு பிடிச்சி பாராட்டுறாங்கல்ல அப்படின்னு, நல்ல மனசு வேணும் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் என் பொண்ணு சமைச்சான்னு நினச்சேன், கொஞ்சம் அந்த அளவுக்கு ஓஹோன்லாம் இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் வந்து சமைச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அதானே என்றைக்குமே வந்து நல்லது உன் வாயில் வந்து பாராட்டுறது வரவே வராதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த ரூம்குள்ளே வந்து போகலான்ட்டு போகிறாங்க. போய் பார்த்தா, ஆமாம் இந்த செயின் வந்து எப்படி மாறுச்சுன்னு தான் தெரில அப்படின்னு வந்து ஆண்டாள் சொல்லிகிட்டு இருக்கப்ப, பின்ன என் புருஷனோட மரியாதையை நான் விட்டு கொடுத்துருவேன்னா என்ன, எனக்கு தெரியும், நான் தான் செயினை என் கழுத்தில் உள்ளதை வந்து மாற்றி வச்சேங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ இவ்வளோ தூரம் வந்து எனக்காக மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே,
பின்ன என் புருஷனுக்காக வந்து நான் எப்போ முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா, அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னோடனே, நீ வந்து இவ்வளோ தூரம் எனக்காக மாறுவேன்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நாளைக்கு வந்து பரீட்சை இருக்குல்ல, அதான் படித்து வந்து நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதை வந்து நான் பாஸ் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் அப்படின்னப்ப, சரி பரவாயில்ல மேலே வந்து உட்காரு அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீ வந்து மேலேயே படுத்து தூங்கு, நான் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து பரீட்சை எழுதுறதுக்காக கிளம்புறப்போ வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. பாட்டியும் சரி இந்த பக்கம், மாப்பிள்ளை நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, சாப்பிட்டு நல்லா தெம்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து லக்ஷ்மி அம்மாவும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டியும் சரி லக்ஷ்மி அம்மாவும் பேனா கொடுக்குறாங்க. என் பேரை இதில் தான் எழுதி அட்டகாசம் பண்ணி நல்லபடியாக நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நான் நிறைய மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ஆண்டாலும் வராங்க. வந்துட்டு வந்து கரெக்டாக வந்து ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து தர்மலிங்கம் வந்து ஒரு ஐடியா பண்ணி வந்து அவனை வந்து இன்றைக்கி எழுத விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக ஒரு திட்டத்தை போட்டு வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அழகர் பைக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து அழகரை மட்டும் தடுத்து நிப்பாட்டினோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை உங்களை பார்த்தா வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, சார் ஏன் சார் நீங்கள் வேறு விளாட்றீங்க, நான் வந்து இங்கே பாருங்கள் பரீட்சை ஹால் டிக்கெட்டெல்லாம் இருக்குது, நான் வந்து பரீட்சை எழுதுறதுக்காக போகிறேன், என் பொண்டாட்டி ஆசையை வந்து என்னை படிக்க வைக்கிறா, அதில் வந்து நான் நிறைய மார்க் எடுத்து சாதிக்க போகிறேன் அப்படின்னு. எல்லாம் சாதிக்கலாம், ஆனால் ஒன்றை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையில் வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து காட்டினோன்னே இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகரை அழைச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒரு வண்டி வருது. வண்டி வந்தோன்னே அதுலேருந்து இறங்கிட்டு ஒருத்தர் பெரிய அதிகாரியாக செம மாதம் வராங்க. யாருன்னு பார்த்தா அழகரை காப்பாற்றுறதுக்காக ஆண்டாலே வந்து அதிகாரி மாதிரி செம மாதம் வராங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் கரெக்டாக வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீ இன்னும் வந்து வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கியா, உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழகர் சட்டையை பிடிச்சி வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்து எதுவுமே கேள்வி கேட்கல அப்படின்றப்ப, அவங்க பாரு நம்மளோட பெரிய ஆளாக இருப்பாங்க, அதனால தான் அவனை வந்து பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க, விடு எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, அதோட கூட தேவையில்லாமல் கேட்டு நம்ம வந்து இம்சையை தலையில் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே சரி ஆமாம் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து சொன்னேன் அப்படின்னா, இல்லை அவங்க வெறும் வண்டியை நிப்பாட்டி என்னன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வண்டிக்கு செலவு பண்ணி டீசல் எல்லாம் சேர்த்து என் பேக்கெட்டில் 6000 ரூபா வந்து செலவு பண்ண வச்சுட்டியா ஆண்டாள் அப்படின்னு கேட்டோன்னே, உனக்காக நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு என் புருஷனை வந்து பரீட்சை எழுத வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ இப்படிலாம் சொல்ல, எல்லாம் உன் மேலே உள்ள லவ் தான் அப்படின்னோடனே, சரி அப்போ எக்ஸாம் எழுத போகிறல எனக்காக வந்து ஒரு எனர்ஜியாக ஒன்று கொடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஆண்டாள் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்ததுக்கப்புறமா அழகர் போய் நல்லபடியாக பரீட்சை வந்து எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பேசுகிறாங்க ஆண்டாள்கிட்ட வந்து, எனக்காக இவ்வளோ தூரம் நீ மனசு மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, ஆமாம் முழுசாக வந்து நான் வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டேன், அப்பா சொன்னாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்படி நீ என் மனசுக்குள்ளே வந்தேன்னே தெரியல அப்படின்னு அழகர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நானே நினச்சாலும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாதுடா அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க.